நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதற்கு அறிவில்லை. அதன் வழியாக நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் என்பது அறிவு. நீங்கள் இந்த உலகத்தில் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கவனிச்சு கியூரியஸா பார்த்தீங்கன்னாவே பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. வாழ்க்கையில் நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னா இப்படி இருக்கணும், அந்த இடத்துக்குன்னா அப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் நம்பல. செஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை தான், பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்றதுதான். ஆசைப்பட்டு காலைல ஒரு டீயை குடிச்சிட்டு போண்டா தின்னுட்டு குப்புறப்படுத்தாலும் நடக்காது. ஒரு விஷயத்துக்கு முதல்ல ஆசைப்பட பழகுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆசைப்படுறதுலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது, பேராசை தானே தப்பு. உங்களை கொண்டாடுவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்காத வரை உயரத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எது இருக்குன்னு வச்சுக்கல. என்னைக்காது இந்த உலகத்துல முடியும் முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. முடியும் என்ற நம்பிக்கையோடு செய்ய முயற்சிப்பதுதான் வெற்றியுடைய முதல் படியாக இருக்கிறது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதற்கு அறிவில்லை. அதன் வழியாக நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் என்பது அறிவு. அது வழியாக நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீர்கள் என்பது அறிவு. அந்த அறிவை நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்கிறது அறிவு. இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் நாலேஜ். அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க படிச்சு முடிச்சிருக்கீங்களா, இதை மட்டும் வச்சிருக்கிறது நாலேஜ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஓபன் டிக்கெட் தான், இது ஒரு என்ட்ரி டிக்கெட் தான். இதுக்கு மேல நீங்க எப்படி எல்லாம் இன்டர்பிரேட் பண்ண போறீங்க, இது எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிட்டே இருக்க. டெய்லி லேர்னிங் பிகம்ஸ் a mandate today. நீங்கள் தினசரி தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இருந்தே ஆக வேண்டும். அதை டயரிங்கெல்லாம் கிடையாது, எக்ஸைட்டிங்கா நீங்க பண்ணித்தான் ஆகணும். அதுதான் ஆர்டர் ஆஃப் த டே. ஏன்னா நேற்று இருந்து இன்னைக்கு இல்ல. ஒரு போனை வாங்கிட்டு வெளியில வந்து அந்த போன்ல இருந்து போனை போட்டு நான் புதுசா ஒரு போன் வாங்கியிருக்கேன்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி சொன்னோம்னா அவன் சொல்றான் இந்த போன் பழைய போனு, நீ வாங்க போறப்ப புது போன் வந்துருச்சுங்கிறாங்க. அவ்வளவு பழசாயிருக்கு, அவ்வளவு பழசாகும். அப்ப மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அடாப்ட் பண்ணி அடுத்தடுத்த டெக்னாலஜி படிச்சுட்டு பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலா நீங்க இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கவனிச்சு கியூரியஸா பாத்தீங்கன்னாவே பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சோ ஏதாவது ஒன்று டெய்லி படிக்க ட்ரை பண்ணுங்க, அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது கஷ்டம்லாம் ஒண்ணு கிடையாது, இட் இஸ் பாசிபிள். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, பெரும்பாலும் உள்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய தேவைகளை நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கும். ஓகே, வாழ்க்கையில் நீங்க இந்த இடத்துக்கு வரதுன்னா இப்படி இருக்கணும், அந்த இடத்துக்குன்னா அப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் நம்பல. ஐ கம் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன். நான் முதல் முறையாக சென்னைக்கு வந்த போது நான் இந்த கதையை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுனால அதை சொல்றதுக்கான காப்பிரைட் எங்கிட்ட இருக்கு, அதெல்லாம் நான் சொல்றேன். விழுப்புரம் வர வரைக்கும் அறந்தாங்கிலேருந்து எல்லாரும் சாஞ்சு படுத்து தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு கேட்க கூச்சம், இவங்கெல்லாம் என்ன சாஞ்சு கிடக்குறாங்க, நம்ம சேர் மட்டும் நேரா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சரி இப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு கடைசியில் வேற வழி இல்லாம முடிச்சுக்கிட்டே உட்காந்து வந்தேன். விழுப்புரத்துல விக்கிரவாண்டிங்கிற ஒரு இடத்துலலாம் அப்பெல்லாம் பஸ் எல்லாம் நிறுத்துவாங்க. அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கும், அங்கே நிறுத்துவாங்க. அங்கே காஃபி டீ எல்லாம் சாப்பிடலாம், புரோட்டாலாம் சாப்பிடலாம். அங்கே வந்த பிறகு தெரிஞ்சு சைடில் இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தாங்க. அப்பதான் அந்த சீட்டு சாயிறது மேலே வந்துச்சு. ஓ, சைடில் இருக்க லீவரை இழுத்தா பின்னாலையும் முன்னாலையும் போகலாம் போட்டுன்னு ஊரா பேர் நிமிர்ந்த பிறகு நான் சாஞ்சிக்கிட்டு படுத்தேன். நான் அப்படித்தான் சென்னைக்கு வந்தேன். ஆனா 2004 அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக பிளைட்ல அந்த லீவரை தேடிட்டு நான் போனேன். எனக்கு அது நடக்குமா, உங்களுக்கு நடக்கும், அவ்வளவுதான். இட் ஹேப்பன்ஸ். மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மேட்டர்ஸ். ஆசைதான், செஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைதான், பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்றதுதான். ஆசைப்பட்டு காலைல ஒரு டீயை குடிச்சிட்டு போண்டா தின்னுட்டு குப்புறப்படுத்தாலும் நடக்காது. யூ ஹேவ் டு வாக் ஃபார் இட், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவுட். ஆனா உங்க மனசு அது தள்ளும். ஒரு விஷயத்துக்கு முதல்ல ஆசைப்பட பழகுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆசைப்படுறதுலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது, பேராசை தானே தப்பு. எனக்கு தகுதிக்குரிய விஷயத்துக்கு நான் ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்கு. முதல்ல ஆசைப்படுறப்ப ஒரு சின்ன விருப்பம் வர ஆரம்பிச்சு, அப்புறம் லேசா நம்மளை திட்டுவோம். என்னடா செய்யாம இருக்கிறோமே, செய்ய ட்ரை பண்ணுவோமே. ட்ரை பண்ணுங்க, வாக் ஆன் இட். உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு சூப்பரா அப்படின்னு 1000 பேர் உங்களை பாராட்டினாலும் சும்மா சொல்றேன், எப்ப டிவில எங்கேயும் போடாதீங்க. நம்மள 1000 பேர் பாராட்டினாலும் நீங்க வேணா எடுத்துங்களேன், நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இல்ல சொல்லுவாங்க. ஆனா சில நேரம் நம்ம உட்காந்து பாக்குறப்ப தம்பி என்னமோ போடா அருமையா பேசுறடா அப்ப நமக்கே தோணும். அன்னைக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இட்ஸ் ஹாப்பி திங். உங்களை கொண்டாடுவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்காத வரை உயரத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. உலகம் உங்களை கொண்டாடுவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்கள் முதலில் உங்களை கொண்டாடுங்கள். இஃப் யூ வாண்ட் டு செலிப்ரேட் தி வேர்ல்ட், இந்த உலகத்தை நீங்க கொண்டாடணும்னு நினைச்சாலோ உலகம் உங்களை கொண்டாடணும்னு நினைச்சாலோ முதல் நீங்க உங்களை கொண்டாடணும். உங்கள் மீது பிரியமும் பற்றும் பாசமும் இருக்கணும். உங்கள் மீது எம்பத்தி உங்களுக்கு இருக்கணும். உங்களை பாராட்ட தெரியணும், உங்களை மன்னிக்க தெரியணும். உங்கள் மீது உங்களுக்கு எப்போதும் நிறைய செல்ஃப் அப்சஷனா இருங்கன்னு சொல்லவில்லை. நான் தான் பிரியாத மண்டக்கணத்தோட சுத்துன்னு சொல்ல. உங்களை பற்றி குறைவான மதிப்பீடுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல கோ அண்ட் செக் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் யூ ஹேவ். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு அட்டவணை இருக்கு, வச்சிருக்கோமா இல்லையா? இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எது இருக்குன்னு வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது அது எவர் தாட்? என்னைக்காவது உங்களோட அட்வான்டேஜ் என்ன நீங்க செக் பண்ணிருக்கீங்களா?
யாராவது சொன்னா இருக்கும், ரெண்டாவது சொல்லவும் மாட்டாங்க நம்ம ஊர்ல. அப்ப நீங்க தான் உங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு செக் பண்ணணும். இன் வாட் வே தே ஆர் கேப்பபிள்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல தெரியுமா, பாயிண்ட் நம்பர் 1, இந்த உலகத்துல முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. முடியும் நம்பிக்கையோடு செய்ய முயற்சிப்பதுதான் வெற்றியுடைய முதல் படியாக இருக்கிறது. நம்பிக்கை தான் முக்கியமே ஒழிய நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகம் முக்கியம் அல்ல. இரண்டாவது, ஒரு குழந்தையை போல இருங்க. நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தபோது சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்குள் வர முடியும் என்று எப்படி நம்பினீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையில உங்க கெரியர்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும் நீங்க நம்புங்க. மூன்றாவது, இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ், இன்டர்பிரேஷன் இஸ் நாலேஜ். தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல, தகவல்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அறிவு. நான்காவது, வாழ்க்கையிலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி அடாப்டேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்துடைய சூழல்கள், வாழ்க்கை சூழல்கள் எதுவும் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிடும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உலகத்தை சிருஷ்டித்துக் கொள்ள முயற்சியுங்கள். ஐந்தாவது, உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன என்று உங்களுக்கு புரிகிற போது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது உங்களுக்கு புரியும். வாழ்க்கையில் தோற்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்து விட முடியும். லவ் யுவர் செல்ஃப், என்டார்ஸ் யுவர் செல்ஃப். ஆறாவது முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கருவி மீது என்ன மதிப்பீடு வைத்திருக்கீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் வழியாக என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும். ஏழாவது முக்கியமான விஷயம், we are the fastest rapid changing society. மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப காலத்துக்குள் இருக்கிறோம். தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்றதுக்கு தயக்கம் காட்டாதீர்கள். எட்டாவது முக்கியமான விஷயம், நீங்க உங்களை நேசிக்கலனா, உங்களை நீங்க கொண்டாடலனா, இந்த உலகம் உங்களை கொண்டாடுவதற்கு நிச்சயம் அதை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்களே உங்களை கொண்டாட தயார் இல்லை. ஒன்பதாவது, உங்களிடம் என்னவெல்லாம் இல்லை என்று உங்களிடம் எப்படி ஒரு பட்டியல் இருக்கிறதோ, உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியலை தேடி கண்டுபிடியுங்கள். அதன் வழியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும். பத்தாவது, உங்கள் இருப்பு என்ன என்பது இங்கு முக்கியம் இல்லை, உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். Where you are doesn't matter, what you can do matters. உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா இங்கு முக்கியம். சந்திர காற்றுகள் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.